இயேசுவிலும் மரியன்னையிலும் அன்புக்குரிய சகோதரமே, மரியன்னையிலும் அன்புக்குரிய சகோதரன்மே என்று சொன்னதுக்கு காரணம், இன்று நாம் இயேசு பிறப்பின் அறிவிப்பின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். மார்ச் மாதம் 25ஆம் நாள், த ஃபீஸ்ட் ஆஃப் அனன்சியேஷன் அல்லது ஃபீஸ்ட் ஆஃப் இன்கார்னேஷன் என்று சொல்வார்கள். எனக்கு ஒரு முறை இறைவன் கொடுத்த பல வரங்களில் ஒன்று, நாசரேத்திற்கு சென்று ஒரு சில நாட்கள் தங்கி தியானம் செய்வதற்கு கிடைத்த சான்ஸ். நாசரேத்தில் இன்று போனால், நாசரேத்துங்கிற ஊர்லேயே மிகப்பெரிய கோவில் ஒன்று இருக்கிறது. நல்லா ரவுண்டாக ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கோவிலுக்கு பெயர் த சர்ச் ஆஃப் இன்கார்னேஷன், த சர்ச் ஆஃப் அனன்சியேஷன். மிகப்பெரிய அருமையான ஒரு கோயில். அதை சுற்றி இருக்கிற காம்பவுண்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் மாதா காட்சி கொடுத்த இடங்களில் இருக்கின்ற அங்கே எப்படி அவர்கள் காட்சி கொடுத்தார்களோ அந்த படங்கள் எல்லாரும் படங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. மொசைக்கில் பண்ணியிருக்காங்க. வேளாங்கண்ணி பிக்சர் கூட அங்கே இருக்குது. உலக மொழிகளில் எல்லா மொழிகளிலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற அந்த ஜெபம் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே அங்கே வைத்திருக்கிறார்கள். அங்கு அதற்கு முன்னால் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தங்கி தியானம் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இப்பொழுது மரியாவுக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதையை நாம் ஒப்பிடும் பொழுது அவர் இருந்த இடம், மரியாவுடைய வீடு எது, எந்த இடத்தில் இந்த மங்கள வார்த்தை என்று சொல்லக்கூடிய கபிரியல் இயேசு மரியாவுக்கு வந்து பேசியது, இந்த இடத்தெல்லாம் பார்க்க சென்றால் ஒரு சிறு குகை, சின்ன ஒரு குகை. இன்று குகை என்றால் ஒரு குகையில் மரியா வாழல, ஒரு சின்ன வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அதற்கப்புறம் பல நூற்றாண்டுகளாக போர், நிறைய இடிபாடுகள் இதெல்லாம் வந்து இருப்பார். இப்போ வந்து அந்த இடம் அடியில் தோண்டுகிற அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்துல நிறைய சிலுவைகள் இவைகள்லாம் இருந்ததுனால அந்த இடம்தான் அந்த காலத்திலிருந்தே நம்முடைய விசுவாசிகள் அங்கு சென்று தொழுதிருக்கிறார்கள் என்பது தெரிந்ததனால் அந்த இடம் என்று அவர்கள் உறுதி செய்து அதை வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது கண்ணீர் வந்து விடுகிறது. காரணம் என்னவென்றால், உலகத்திற்கெல்லாம் அதிபதி தனக்கென்று ஒரு தாயை தேர்ந்தெடுத்து பிறப்பதற்கு வாழ்வதற்கும் அவர் தேர்ந்தெடுத்த ஒரு இடம் மிக ஏழ்மையான ஒரு இடம். அவர் எருசலேமில் பிறந்திருக்கலாம், ரோமையில் பிறந்திருக்கலாம், ஏத்தன்ஸுங்கிற ஒரு நகரத்தில் பிறந்திருக்கலாம். சாதாரண மக்கள், யாரும் கவனியாத மக்கள், யாரும் கவனியாத இடம். இப்படிப்பட்ட ஒரு சாதாரண இடத்தில், ஒரு சாதாரண குடும்பத்தில், தொழிலாளி குடும்பம் ஒன்றில் அவர் வந்து பிறந்திருக்கிறார் என்பது இறைவனுடைய ஒரு குணத்தை நமக்கு காட்டுகிறது. சூசை, மரியா இவர்கள் இருவரும் கைகளால் தொழில் செய்து பிழைத்தவர்கள். கார்பெண்டர் என்றால் ஒரு கை வேலை செய்பவர் என்று பேர். மரியா மாதா கட்டாயமாக ஒரு டொமெஸ்டிக் ஒர்க்கராக இருந்திருப்பார், கட்டாயம், இதில் சந்தேகமே இல்லை. இயேசுவை பிற்காலத்தில் சொல்வார், உங்களுக்கெல்லாம் நரிக்கு கூட வலை இருக்குது, வானத்து பறவைகளுக்கு கூடு இருக்குது, எனக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை. அப்படின்னா அது லேண்ட்லெஸ் ஒரு ஃபேமிலி அது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இறைவன் தன்னுடைய மகன் பிறக்க வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று ஆசித்தது மிகவும் பொருளுடைய ஒன்று. இன்று கூட அன்புக்குரியவர்களே, எங்கு மிகவும் ஏழ்மை, தாழ்மை இவற்றையெல்லாம் பார்க்கின்றோமோ அந்த இடத்துல கடவுள் இருப்பாரோ என்ற அந்த சந்தேகம் உடனே நமக்கு வர வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட இடங்களில்தான் கடவுள் முதன்மையாக இருக்கிறார். ஓகே, இரண்டாவதாக மாதாவினுடைய துணிவு, மாதாவிற்கு இறைவன் கொடுத்த மரியாதை. ஃப்ளாரன்ஸ் என்ற ஒரு ஊர் இருக்குது இத்தாலியில், அங்கே ஒரு பெரிய கோவில் இருக்குது. அங்கே வந்து ஒரு சிறிய பீங்கானால் செய்த ஒரு சிற்பம், அதை ரொம்ப பிரசித்தி பெற்றது என்று பார்ப்பதற்காக அழைத்து சென்றார்கள். அது என்னன்னா, மாதா அப்படி உட்கார்ந்துருக்குறாங்க, கபிரியல் சமனசு அவரிடம் பேசி கொண்டிருக்கிறது. பிதாவாகிய சர்வேஸ்வரன், சுதனாகிய சர்வேஸ்வரன், பரிசுத்த ஆவி, சமனசுக்கள் எல்லோரும் ஒரே இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எது? அந்த மாதாவினுடைய வாயை. இந்த அம்மா என்ன சொல்லுமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் எல்லாரும் அப்படி எதிர்பார்ப்பில் அப்படி உட்கார்ந்துருக்குறாங்க. அதை மிக அருமையாக தத்ரூபமாக செய்துதான் அந்த ஆர்டிஸ்டினுடைய அந்த திறமை. இது தியோலாஜிக்கலி, அதாவது இறையியலாக இது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய எல்லாம் வல்ல இறைவன்
தன்னுடைய திருமகனின் பிறப்பு மீட்பு பிளானுக்கு கூட ஒரு சிறுமி, ஒரு சிறு பெண்ணினுடைய அந்த அவருடைய ஒப்புதலை கேட்டார். அந்த ஒப்புதலுக்கு மாதா இல்லை என்று சொல்லியிருந்தால் கடவுளுடைய பிளானே மாறி போயிருக்கும். ஆனால் கடவுளுடைய திட்டத்திற்கு ஒப்புக்கொண்ட அந்த பெண்ணினுடைய மிகப்பெருமையை இந்த சிற்பமும் நமக்கு காட்டுகிறது. அதே போல் இந்த பெண்மணி மிகவும் துணிச்சலுள்ள ஒரு பெண்மணி. ஒன்றும் தெரியாமல் கடவுளுடைய மகனுக்கு நான் தாயா, ரொம்ப சந்தோஷம், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்லாம் அவங்க சொல்லல. அவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம், இது பிரச்சனை உள்ள விஷயம், ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆக போகுது, இந்த சொசைட்டியில் நான் தான் கடவுளின் தாய் அப்படின்லாம் சொன்னால் என்னை கொண்டு போட்டுருவானுங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு தெரியும். இருந்தாலும் இறைவன் கேட்கிறார், இல்லை என்று சொல்வதற்கு நான் யார் என்று தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி துணிச்சலோடு எஸ் ஃபியத் ஆமன் என்று சொன்ன அந்த பெண்மணி தான் நம்முடைய விசுவாசத்தின் தாய். காட் பிளஸ் யூ.